மாமா மாமா ஆ, ஆ, மாமா என்னம்மா என்ன விஷயம்? மாமா அப்பா ஃபோன் பண்ணாரு மாமா. என்ன சிவா என்ன சொன்னா? அகல்யாவும் ஜெகனும் காலேஜ்ல இருந்து இன்னும் வீட்டுக்கு வரலையாம். ஐயோ, என்னம்மா சொல்ற? ரெண்டு பேரும் எங்கே போனாங்க? தெரியல மாமா. நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அவங்க அப்பாவும் வரலனா நான் அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கணும். நீங்க உங்க புள்ள வந்த உடனே விஷயத்த சொல்லுங்க. நான் அப்புறமா ஃபோன் பண்ணி பேசுறேன். சரிம்மா, நீ போ. நீ எதுக்கும் பயப்படாதம்மா. அகல்யாவும் ஜெகனும் குழந்தைங்க இல்ல, நல்லபடியா வந்துருவாங்க. சரிங்க மாமா, நான் வரேன். அம்மா அம்மா, அவங்கள பார்த்ததும் எனக்கு ஃபோன் பண்ணுமா, மறந்துடாத. சரி, ஓகே மாமா, நான் வரேன். ஏங்க, அகல்யாவும் ஜெகனும் இன்னும் வீட்டுக்கு வரலையா? அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாரு. நான் போய் பார்த்துட்டு வரேங்க. ஆதிரா, இரு டென்ஷன் ஆகாத. ஏங்க, இவ்வளவு நேரம் அகல்யாவும் ஜெகனும் காலேஜ்ல இருந்து வரலனா நான் எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? காலேஜ்ல இருந்து வரலன்னா டென்ஷன் ஆகணுமா? ஆமா, அவங்க எங்க போனாங்கன்னு தெரியலல்ல. அவங்க எங்கேயும் போகல, இங்கதான் வந்திருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? இரு, பதறாத கண்ணு. அகல்யா, ஜெகன் வாங்க. அகல்யா, ஜெகன், உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? அக்கா, எங்களுக்கு ஒண்ணும் இல்லக்கா. அக்கா, நாங்க நல்லா தான்க்கா இருக்கோம். ஏய், நீங்க ரெண்டு பேரும் எங்க போனீங்க? என்ன ஆச்சு? அப்பா உங்களை காணும்னு அழாத குறையா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. நீங்க இங்கே வந்து நிக்கிறீங்க. ஆதிரா, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம், வா. ஏங்க, இவங்களை காணும்னு அப்பா ஃபோன் பண்ணி சொன்னப்போ நான் எவ்வளவு பதறனேன்னு எனக்கு மட்டும் தாங்க தெரியும். இவங்களை எங்க பாத்தீங்க? நம்ம வீட்டுக்கு வர வழியில தான் பார்த்தேன். என்னங்க சொல்றீங்க? நம்ம வீட்டுக்கு வர வழியிலையா? நம்ம வீட்டுக்கு போகாம எதுக்கு இந்த பக்கம் வந்தீங்க? இங்க வர்றதுக்காக தான்க்கா, உன்னை பாக்குறதுக்காக தான். இனிமே நாங்க உங்க கூட தான் இருப்போம். அந்த வீட்டுக்கு போக மாட்டோம்.